ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க பரக்கண்ணன் பேசுறேன். இன்னைக்கு அந்த எலெக்ஷன் நெருங்கக்கூடிய சூழல்களில் அந்த எலெக்ஷன் சார்ந்த ஒரு பதிவு தான். அதாவது தேர்தலில் சீட் கிடைக்குமா, சீட் கிடைத்தாலும் வெற்றி வாகை சூட முடியுமா அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் நீங்க நான் பேச போறேன். அதாவது இந்த தேர்தல் சார்ந்த பாலிடிக்ஸ் சார்ந்த எண்ணற்ற நான் பதிவுகள் போட்டிருந்தாலும் இதுல நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் இருக்கக்கூடிய சூழல்களில் சீட் கிடைக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கான்றத மெயினான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய நிறைய போட்டிகள் என்பது இருக்கும், நிறைய கட்சி பொறுப்புல இருப்பாங்க, நிறைய போட்டிகள் இருக்கும். எல்லாத்தையும் மீறி ஒருத்தவங்களுக்கு சீட் கிடைக்கணும்னா எப்படிப்பட்ட காம்பினேஷன் இருக்கணும், அது என்ன விதமான தொடர்புல ஒருத்தவங்க ஜாதகம் இருக்கணுன்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். இன்னும் கூடுதலாக சீட் கிடைச்சா மட்டும் போதாது, அதுல வந்து வெற்றி கிடைத்தால் மட்டும்தானே அவங்க அந்த வெற்றி கடையை சுவைக்க முடியும். ஏன்னா ஒரு எலெக்ஷன் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு உடல் உழைப்பு மட்டும் அங்க வேலை செய்யறது இல்லை, அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட், பணம் இல்லாத சுச்சுவேஷன்ல பெரிய அளவுக்கு சாதிக்க முடியாத சூழல்கள் தான் அதிகமாக இருக்கு. ஒரு சில கண்டிஷன்ல ரேரா தான் வந்து பாத்தீங்கன்னா அடிமட்ட தொண்டனுக்கும் அந்த சீட் கொடுத்து ஜெயிக்க வைக்கிறது, இல்ல சாதாரண கிளைக்கழக செயலாளருக்கும் வந்து சீட் கொடுத்து ஜெயிக்க வைக்கிறது ரொம்ப ரேரான சுச்சுவேஷன் இருக்கும். ஆனா அதிகப்படியாக பணம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்படும், உடல் உழைப்பும் ஏற்படும், மன 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 அழுத்தம், ஸ்ட்ரெஸ், எல்லா விஷயம் சேர்ந்துதான் இதுல என்பது இன்வால்மெண்ட் என்பது ஏற்படுது. அப்ப அதை சக்சஸ் ஆனா மட்டும் தானே அவங்களோட நேம் அண்ட் ஃபேமஸ் சமுதாயத்தில் என்பது அவங்க இருக்க முடியும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு எப்படிப்பட்ட கிரக சூழ்நிலை காம்பினேஷன்லாம் ஏற்படுன்றதை வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அப்ப அந்த இப்போ ஒரு 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 எக்ஸாம் எல்லாமே எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம் கூட ஏத போறோம்னா எக்ஸாம் ஏதா மட்டும் ஜெயிச்சிட மாட்டோம். அந்த எக்ஸாம்ல ஜெயிக்கணும்னா அதுல வந்து நம்மளுடைய பேர் வரணும்னா அதுக்கான ஸ்கில்ஸ் இருக்கணும், லக் இருக்கணும். இருந்தா மட்டும் தான் அதுல வந்து நம்ம அந்த எக்ஸாம் என்பது கிளியர் பண்ண முடியும். அது போலதான் ஒரு பாலிடிக்ஸ் இருந்தாலும் சரி, எலெக்ஷன்ல வந்து சக்சஸ் ஆகணும்னாலும் சரி. எலெக்ஷன்ல வந்து கலந்துக்கிறது மட்டும் நிக்கிறது மட்டும் விஷயம் இல்லை, அதில் ஜெயிக்கணும்னா அதுக்கான காம்பினேஷன் இருக்கணும். அது என்னென்ன விஷயம்ன்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே ஒருத்தவங்க எலெக்ஷன் சீட் கிடைக்கணும்னா அவங்களுக்கு தசா புத்தி என்பது ஒத்துழைக்கணும். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம். என்னதான் உங்களுக்கு வந்து அந்த பாலிடிக்ஸ்ல சக்சஸ் ஆகிறதுக்கான காம்பினேஷன் உங்க ஜாதத்துல இருந்தாலும் சரி, அந்த தசா என்பது சாதகமான அமைப்புல இல்லைன்னா உங்களுக்கு நீங்க கட்சியில இருப்பீங்க, கட்சி பொறுப்புல இருப்பீங்க, முக்கியமான ஆளோட ரைட் ஹேண்டா கூட இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு எலெக்ஷன்ல சீட் கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு அந்த டைம் வரல. அந்த தசா புத்தி தான் அந்த டைம் என்பது சொல்லக்கூடியது. அப்ப அந்த தசா புத்தி என்ன விதமான தசா புத்திகள் வரணும்ன்றதையும் அடுத்த கட்டமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த கொடுப்புனையும் இருந்து தசாபுத்தியும் இருக்கும் பட்சத்துலதான் அது உங்களுக்கு சீட் என்பது கிடைக்கும்ன்றது புரிஞ்சுக்கணும். தசாபுத்தி கட்டாயம் தான் சீட் கிடைக்கிறதுக்கு, அதுக்கு முன்னாடி கொடுப்புனைகளும் இருக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் லக்ன பாவம். லக்ன பாவம் என்பது நம்மை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தலையாய பாவம் சொல்லுவாங்க. 12 பாவத்திலே ரொம்ப முக்கியமான பாவம் லக்ன பாவம் தான். அந்த நிர்வாகத்திறன், அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ், அந்த பப்ளிக்கை வந்து அந்த கவரக்கூடிய சக்தி என்பது அந்த லக்ன பாவத்துக்கிட்ட தான் இருக்கு. அப்ப அந்த லக்னாதிபதி நல்ல ஸ்ட்ராங்கான அமைப்பு இருக்கணும். லக்னாதிபதி ஒன்று லக்னத்துல இருந்தாலும் சரி, 4ஆம் பாவத்துல, 7ஆம் பாவத்துல, இல்ல வந்து 10ஆம் பாவம், கேந்திர ஸ்தானங்கள் சொல்லுவாங்க பாருங்க. 4ஆம் பாவத்தை கூட விட்டுருங்க இந்த இடத்துல. ஏன்னா 5க்கு 12ஆம் வந்துடும் இந்த இடத்துல. 1, 5, 7, 10, 11 இது போல ஸ்தானங்கள் இருக்கும்போது நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு, லக்னம் வலுப்பெற்ற ஜாதகம் சொல்லலாம். அந்த கரிஷ்மான்றது அந்த இயற்கையாக அந்த நபருக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும். அவங்களுக்கு இயற்கையாக வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கோட ஒன்றிணைந்து, சமுதாயத்தில் ஒன்றிணைந்து அந்த சோசியல் சர்வீஸ்ல ஒரு நாட்டம் என்பது இருக்கும். ஒரு நேம் அண்ட் ஃபேமா சமுதாயத்துல இருக்கணும், அந்த ஒரு பெயர் புகழோடு வாழணும் அப்படின்ற இயற்கையாகவே அந்த ஆசை என்பது நம்ம வந்துடும் இயற்கையாகவே. அப்ப அந்த லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும். இன்னும் கூடுதலாக அந்த லக்னத்துல வந்து குறிப்பாக சொல்லப்படக்கூடிய, அதாவது சூரியன் என்ற கிரகமோ இல்ல குரு, சுக்ரன், இல்ல ராகு, இது போன்ற வந்து அந்த கிரௌட வந்து அந்த ஆசையை தூண்டக்கூடிய ஒரு கிரகம் என்று இருக்கும் பட்சத்துல அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த பாலிடிக்ஸ் இன்வால்வ் சுச்சுவேஷன் என்பது கொடுத்துரும். கூடுதலாக செவ்வாய் என்ற கிரகத்தையும் பார்க்கலாம் நம்ம. இப்ப லக்னாதிபதி நிலைமையை நம்ம வந்து பார்த்தாச்சு. அதே போல 3ஆம் பாவத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. 3ஆம் பாவம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லுவாங்க. பாலிடிக்ஸ்னாலே தைரியம் இல்லாத பட்சத்துல ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, ஒரு ரிஸ்க் எடுத்ததான ஒரு விஷயம் என்பது பண்றாங்க. அப்ப அந்த 3ஆம் அதிபதியும் 8, 12ஆம் அதிபதி தொடர்பு இல்லாம 2, 4, 6, 10, 11 இது போன்ற பொருளாதாரத்துக்கு சாதகமான பாவங்கள் தொடர்பு இருக்குதுன்னா இயற்கையாகவே தன்னம்பிக்கை, தைரியமிக்க ஒரு நபராக இருப்பாங்க. அந்த அந்த எலெக்ஷன்ல நிக்கிறது, ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்த பண்றது எல்லாமே வந்துடும் அவங்களுக்கு. ஏன்னா ரிஸ்க் எடுக்காம ஒரு விஷயத்த என்பது சக்சஸ் ஆக முடியாது. அப்ப அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய மனோதிடத்தை, அந்த மனப்பக்குவத்தை கொடுக்கணும்னா 3ஆம் பாவம் நல்லா இருக்கணும். பர்டிகுலரா பாலிடிக்ஸ்ல 3ஆம் பாவம் என்பது அந்த ரூமர்ஸ் சொல்லுவாங்கல்ல, நம்மளை பத்திய வந்து செய்திகள் வெளில போறது வந்து நன்மையா போகுமா இல்ல கெட்டதா போகுமா. பாலிடிக்ஸ்ல அந்த இமேஜ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்ல. அப்புறம் 3ஆம் பாவம் என்பது நம்மளோட இமேஜ், நம்மளை பத்திய செய்திகள் வெளியில எப்படி போகுதுன்ற சொல்லக்கூடியது. 3ஆம் அதிபதி 8, 12 தொடர்பு இருந்துச்சுன்னா நம்மளை பத்தி கெட்ட செய்தியாவே வெளியே போயிட்டே இருக்கும், மீடியால வந்து கெட்ட செய்தியாவே போயிட்டே இருக்கும். அப்ப அந்த 3ஆம் பாவத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் தனஸ்தானம். ஏன் அதை பாக்குறோம்னா, எலெக்ஷன்ல நிக்கிறாங்கன்னா பணம் கையில இல்லாம நிக்க முடியாது. அப்ப அந்த பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குதா இல்லையான்றத 2ஆம் பாவத்தை வைத்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப 2ஆம் அதிபதி 2ஆம் பாவத்துக்கு சப்ளாடா வரக்கூடிய கிரகம் 2, 4, 6, 10, 11ஆம் பாவத்தை தொடர்பு இருக்க பட்சத்துல பணத்தை வந்து
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மென்மேலும் பெருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும், அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய தன்மைகள் மீது இருக்கும். அரசியல்வாதிகள் எல்லாமே பணக்காரங்க இருக்கிறாங்க, 2ஆம் பாவம் ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டுமே. அதிகப்படியா பணக்காரங்க 2ஆம் பாவம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப 2ஆம் பாவத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப 1, 2, 3 பாவங்கள் 3ஆம் பாவத்தையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் என்பது பப்ளிக் சப்போர்ட். பணம் இருந்தா மட்டும் பப்ளிக்ல வந்து, ஏன்னா இப்போ ஒரு எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் வந்து நிப்பாங்க, ஆனா அவங்களால ஜெயிக்க முடியாது. காரணம் என்னன்னா அவங்க யாருன்னே தெரியாது. பணம் இருக்குன்றதுக்காக ஒரு பெரிய கட்சியில சீட்டு வாங்கி நிப்பாங்க, ஆனா பெரிய அளவுக்கு இதுக்கு முன்னாடி மக்கள் அவங்கள பார்த்துக்க மாட்டாங்க. பணம் இருந்தா மட்டும் அவங்க வந்து ஜெயிச்சிட முடியாதுன்றதுதான் இது மூலமா தெரிய வருது. அப்ப அந்த பப்ளிக் சப்போர்ட் வேணும்னா இப்ப ஜோதி ரீதியாக 7ஆம் பாவத்தை பார்க்கணும். அப்ப இந்த 7ஆம் பாவ தொடர்புகள், 7ஆம் பாவத்துக்கு சப்ளாடா வரக்கூடிய கிரகம் 3, 7, 11ஆம் பாவத்தை தொடர்பு இருக்கு, இல்ல 2, 6, 10ஆம் பாவத்தை தொடர்பு இருக்கும் பட்சத்துல நல்ல வந்து பப்ளிக் சப்போர்ட், அந்த பப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தலைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள் இருந்து இயற்கையாகவே இந்த இடத்துல. அப்ப இந்த 7ஆம் பாவத்தின் தொடர்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 7ஆம் பாவத்தின் தொடர்புகள் போய் சனியும் பார்க்கணும். சனி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்கள் காரகன். அப்ப அந்த காமன் பீப்புள் சப்போர்ட் வேணும்னா அந்த 7ஆம் பாவம் என்பது நல்ல அமைப்புல இருக்கணும். இப்ப 7ஆம் அதிபதியில அந்த சனியோட தொடர்புகள் ரெண்டுமே நல்ல அமைப்புல இருக்கணும். அதே போல செவ்வாயின் ஆதிக்கமும் ஒருத்தவங்க ஜாதத்துல இருக்கணும். அதுதான் வந்து தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுக்கும். 3ஆம் பாவத்தை சொல்லியிருந்தேன். அதே போல செவ்வாயோடைய அமைப்புகள் 8, 12ஆம் பாவ தொடர்புகள் இல்லாம, 8, 12ஆம் அதிபதிகளோட சேர்க்கையோ பார்வையோ இல்லாம, லக்னத்துக்கு அதாவது 2, 4, 6, 10 காம்பினேஷன் இருக்கும் பட்சத்தை செவ்வாய் ஆதிக்கப்பட்ட ஜாதகம், இல்ல லக்ன தொடர்புகள் 7ஆம் பாவத்துல வந்து செவ்வாய் இருந்தாலும் 3ஆம் பாவத்தில் இருந்தாலும் நல்ல சிறப்பான ஒரு அமைப்புன்ற நம்ம எடுத்துக்கலாம். அதே போல வந்து அந்த 11ஆம் பாவத்துக்கு கட்டாயம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. 11ஆம் பாவம் தான் இந்த சங்கம், குழு, கூட்டம் எல்லாமே, அந்த கட்சி எல்லாமே 11ஆம் பாவத்தின் காரகத்துவம். அந்த கட்சியில சப்போர்ட் இருக்கணும், நிர்வாகிகள் சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா, என்ன இப்போ ஒரு சீட் கொடுக்குறாங்கன்னா கலந்து பேசிதான் கொடுப்பாங்க. கட்சி நிர்வாகிகளுடைய அந்த அந்த ஒத்துழைப்பு, அவங்களுடைய அப்ரூவல் இருந்தா மட்டும் தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு சீட் என்பது கிடைக்கும். அப்ப அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகளோட சப்போர்ட் நமக்கு அபரிவிதமா கிடைக்கணும்னா அந்த 11ஆம் பாவம் நல்ல அமைப்புல இருக்கணும். 11ஆம் பாவம் அதே போலதான் 8, 12ஆம் அதிபதிக்கு தொடர்பு இல்லாம, 6ஆம் அதிபதி தொடர்பு இல்லாம நல்ல அமைப்புல இருக்க வேண்டியது இருக்கு. புரிஞ்சுங்க. 6ஆம் பாவத்தை கட்டாயம் பார்க்கணும். 6ஆம் பாவம் தான் எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மளால ஒரு பாலிடிக்ஸ்ல இருக்கிறாங்கன்னா நிறைய விதமான எதிரிகள் இருப்பாங்க. அந்த எதிரிகளையும் வந்து நம்ம பீட் பண்ணி அதுல அந்த போட்டியில வந்து, ஏன்னா ஒரு எலெக்ஷன் இருக்கும்போது அந்த எதிரிகள் அப்படின்றது மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சுச்சுவேஷன். அப்ப அந்த 6ஆம் அதிபதி நல்ல அமைப்புல இருந்தா 10, 11ஆம் பாவத்தோட தொடர்பு, இல்ல 10, 11ஆம் அதிபதி தொடர்பு இருக்கும் பட்சத்துல அந்த எதிரிகளை பீட் பண்ணி அவங்க வந்து ஆக்ஷன்ல சக்சஸ் ஆகிற சுச்சுவேஷன் கொடுத்துரும். கிரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் என்ற கிரகம் ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற ஒரு கிரகம். ஏன்னா அரச கிரகம், அந்த ஆட்சி நிர்வாகம் அப்படின்றது சூரியன் என்ற கிரகத்தை நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்கும். கிரகங்களுடைய தலைவன்றது ராஜா என்பது சூரியன் தான். அப்ப அந்த சூரியன் ஒருவரின் ஜாதகத்து நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்துல பர்டிகுலரா சூரியன் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஜாதகக்காரர்களும், இல்ல மேஷராசி சிம்ம ராசியை வந்து லக்னமா வைத்திருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் பட்சத்துல முதல் தரமான அமைப்பாக இருக்கும். இருந்தாலும் சூரியன் வந்து ஜாதக ரீதியாக 1, 5, 7, 10, 11ஆம் பாவம் இல்ல 6ஆம் பாவம் இந்த ஸ்தானங்கள் இருக்கும் பட்சத்துல சூரியன் வந்து நல்ல நிலைமையில இருக்குன்னு சொல்லிடலாம். இல்ல நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில 2, 6, 10, 11, 7 இது போன்ற பாவ தொடர்புகள் இருந்தாலும் நல்ல அமைப்புல இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்ப இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து அந்த சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து மதிப்போடு இருக்கக்கூடிய ஒரு கொடுப்பனை என்பது வந்துடும். அதை தேடி அவங்க போவாங்க, நகர்வாங்கன்ற எடுத்துக்கலாம். இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாவம் சொல்லி பாத்தீங்கன்னா 5ஆம் பாவம் தான். ஒரு பாலிடிக்ஸ்க்கு உரியதான ஒரு பாவம் சொல்லி பார்க்கும்போது 5ஆம் பாவத்தின் காரகத்துவம். 5ஆம் பாவத்துல சூரியன் செவ்வாய் குரு போன்ற கிரக ஆதிக்கம் அதிகமாக இருந்து அந்த 5ஆம் அதிபதி 10, 11ஆம் அதிபதி தொடர்பு இருக்கும் பட்சத்துல நிச்சயமாக அவங்க பார்ட்டிஸ் இன்வால்மெண்ட் ஆவாங்க. அதை வந்து சீட் கிடைச்சி சக்சஸ் ஆகிறதுக்கான சூழல்கள் பாசிபிள் அதிகமாக இருக்கு. இறுதியாக தான் தசாபுத்தி என்பது வரணும். தசாபுத்தி சாதகமாக இருக்கும் பட்சத்துலதான், இப்ப எக்ஸாம்பிளுக்கு 5ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கு, இப்ப 5ஆம் அதிபதி தசையும் நடக்குது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு மேஷ லக்னக்காரு இல்ல வேற ஏதாவது லக்னமா கூட எடுத்துக்கலாம். இப்ப மிதுன லக்னமா எடுத்துக்கலாம். 5ஆம் அதிபதி சுக்கிரனாக வரும். சுக்கிரன் வந்து அந்த 7வது வீடு, அந்த குருவோட வீடு, தனுசு ராசியில இருந்து நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படை நல்ல அமைப்புல இருக்கு. 10, 11ஆம் பாவத்து தொடர்பு இருக்கு. 10, 11ஆம் அதிபதி காம்பினேஷன் இருக்கு. அதே சுக்கிர தசை நடக்குதுன்னு வச்சுங்க. அந்த 20 வருட காலம் அவங்களுக்கு பாலிடிக்ஸ்ல நல்ல ஒரு நேம் அண்ட் ஃபேமா இருக்கக்கூடிய கொடுப்பனை என்பது வந்துடும். அப்ப அவங்க கட்சி பொறுப்புலயும் முன்னிலையில இருப்பாங்க. எல்லாரும் கட்சி உறுப்பினர்களோட ஒத்துழைப்பு இருக்கும், நிர்வாகிகளோட ஒத்துழைப்பு இருக்கும். அவங்களுக்கு அந்த சீட் கிடைச்சி அதுல சக்சஸ் ஆகி வின் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் என்பது கொடுத்துரும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப அந்த தசாபுத்தி ஒத்துழைக்கணும். இது போன்ற நிறைய பேருக்கு இருக்கும். சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எலெக்ஷன்ல நிறைய போட்டி இருக்கும், எல்லாருக்குமே இது பல காம்பினேஷன் இருக்கும், கொடுப்பனை இருக்கும், தசாபுத்தி ஒத்துழைப்பு இருக்கும். ஆனா எல்லாருடைய ஒத்துழைப்போட வாங்கிட்டு உள்வாங்கிட்டு அந்த கட்சி தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு முடிவு எடுப்பாரு. அப்ப அந்த முடிவு தான் இறுதி முடிவாக இருக்கும். அவரு யார் சீட் கொடுக்குறாரோ அவங்களுக்கு தான் அந்த சீட்டுன்றது நிச்சயம் என்பது ஏற்படும். அவரு யார் விருப்பப்படுவார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கட்சி தலைவருக்கு ஒரு தசை போகும்ல, அந்த தசாநாதனும்
அந்த யாரெல்லாம் வந்து முக்கிய அந்த ஒரு 10 பேருக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, எங்களுக்கு தான் கொடுக்க போறாங்கன்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குல்ல, அவங்களுக்கு அந்த கட்சி தலைவருடைய தசையும் அந்த நபர் அந்த 10 நபர்களுக்கு எந்த நபர்களுக்கு ஒரு தசை என்பது போகும், குறிப்பிட்ட தசைக்குரிய கிரகம் போவோம், அந்த கிரகமும் அந்த கட்சி தலைவருடைய தசாநாதனும் ஒரு விதமான தொடர்புகள் நல்ல அமைப்புல ஒரு நட்பு கிரகங்களாக இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு தான் அந்த சீட் என்பது உறுதி என்பது ஏற்படும். எக்ஸாம்பிளுக்கு கட்சி தலைவருக்கு சூரிய தசை என்பது நடக்குது. சூரியனுக்கு நட்பு கிரகங்கள் என்பது குரு, செவ்வாய், சந்திரன் நட்பு கிரகங்கள் தான். அப்ப இந்த கிரக எந்த அந்த 10 நபர்ல வந்து எந்த நபருக்கு இந்த கிரகத்தின் தசை நடக்குதோ அவங்களுக்கு தான் அந்த சீட் கன்ஃபார்ம் ஆகுதுன்ற சுச்சுவேஷன் இருக்கும். எல்லாருக்குமே வந்து கிடைச்சிடாது. ஏன்னா அவர் தானே இறுதி முடிவு எடுப்பாரு, கட்சி தலைவர் இறுதி முடிவு எடுப்பாரு. அப்படி பார்க்கணும். அப்புறம் இதையும் முடிவு பண்ணிட்டு தான் யாருக்கு சீட் கிடைக்கும், ஜெயிக்க முடியுன்றது தெளிவாக சொல்ல முடியும் என்று சொல்லி இது போல பல விஷயங்கள் பார்த்துட்டு தான் யாருக்கு சீட் கிடைக்கும், யாரு அந்த சீட் கிடைச்சாலும் சக்சஸ் ஆவாங்க, வின் பண்ணுவாங்கன்றத இது போன்ற விஷயம்லாம் வச்சு தீர்க்கமாக தெளிவாக நம்மளால சொல்லிட முடியும் என்று சொல்லி இந்த பதிவை திரும்ப முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன், இல்லை எலெக்ஷன்ல வந்து சீட் கிடைக்குமான்னு சொல்லி டவுட் இருக்கு, அது ஒரு கன்சல்டேஷன் எடுக்கணும்னு சொல்லி கேட்கக்கூடியவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. மேலும் நியூமராலஜி சார்ந்த கன்சல்டேஷன் எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். என்னுடைய கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலும் பல நல்ல தகவலுடன் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோபாத் கண்ணன். நன்றி, வணக்கம்.